ஹalleluya. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு விசுவாசமும் தெய்வீக சுக வேதப்பாட ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக என்று வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அற்புத வாழ்க்கை. அதாவது மறுபடியும் பிறந்த நாளிலே தேவனுடைய ஜீவனை பெற்ற புது மனிதனாக மாற்றப்பட்டோம் என்று சொல்லுவது தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக ஒரே ஆவியாக ஒரே சரீரமாக அவரோடு ஒன்றாக நாம் மாறி அவருடைய சரீரமாக இந்த உலகத்தில் அவரோடு கூட உடன் சுதந்திரர், வாக்குத்தத்தத்துக்கு பங்காளி, ஒரே சரீரம் என்ற நற்செய்தியை வேதம் சொல்லுகிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்களால் அந்த வாழ்க்கை வாழ முடியாதவர்களா இருக்கிறார்கள். பாருங்களேன், உடன் சுதந்திரர் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு சொந்தம், அப்படித்தானே? கிறிஸ்துவுடைய பரிபூர்ண சுகம்தான் நம்முடைய சுகமாய் இருக்கிறது. ஏன்? நாம் தேவனுடைய வாரிசு, இயேசு கிறிஸ்துவோடு உடன் வாரிசு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நடைமுறை அனுபவத்திலே நாம் அதை பெற முடியவில்லை. அடுத்ததாக அங்க சொல்றது, நான் இப்ப சொல்றது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அங்கு உள்ள நற்செய்தியை, கிருபை நற்செய்தி அவருக்கு வெளிப்பாடாக பவுல் வந்ததை சொல்கிறேன். அவருடைய சரீரம் என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவின் சரீரம் என்றால் வியாதி நம் சரீரத்தில் காணப்படவே முடியாது, நெருங்கக்கூட முடியாது. அவரை தொட்ட அனைவரும் சுகமானார்கள். அந்த சரீரத்தில் இருந்து சுகமாக்கும் வல்லமை அவர் கரம் பட்டாலும் சரி, அவருடைய எச்சில் பட்டால் கூட எல்லாமே சுகத்தை தந்தது. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் உருமால்கள், கைக்குட்டைகள், அவர்களுடைய நிழல்கள் கூட சுகமாக்கினது என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? அது தேவனுடைய சரீரம், அந்த சரீரத்தின் நிழல் தேவனுடைய சரீரத்தில் உள்ள உருமால்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அந்த வல்லமை அவ்வளவுதா இருக்கும் பொழுது அந்த வல்லமைக்கு நாம் உடன் வாரிசாய், சுகமாக்கும் வல்லமைக்கு உடன் வாரிசாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியவில்லை. வாக்கு தத்தத்துக்கு பங்காளி என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. அதாவது வாக்கு தத்தத்தோடு நாம் பங்கு பெறுகிறவர்கள். வாக்கு தத்தம் என்ன சொன்னாலும், தேவ வார்த்தை என்ன சொன்னாலும் அது ஆம் என்றும் ஆமேன் என்று நமக்கு இருக்கிறது. ஒரு வார்த்தை கூட நமக்கு இல்லை என்று இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தம் அப்படின்னா எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் நிறைவேற்றினபடினால இப்பொழுது நமக்கு நிபந்தனையே இல்லை. நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய கவனமாய் இருப்பீர்கள் ஆனால், நீங்கள் செய்ய கவனமாய் இருப்பீர்கள் ஆனால், என் வார்த்தைகளை கேட்டு, அப்ப அவர் என்ன சொல்றாரு? எகிப்திற்கு வர பண்ணின வியாதியை என்று சொல்லுகிறார். ஆனா இங்க என்ன சொல்றாரு? அவைகளை அவர் அவருடைய கீழ்ப்படிதலினாலே நிறைவேற்றினபடியால், அவருடைய கீழ்ப்படிதல் நமது கணக்கில் வந்தபடியால், அவருடைய நீதி நமது கணக்கில் தந்தபடியால் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்பொழுது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்முடைய இருதயம் நம்மை குற்றமாக தீர்க்காத அளவுக்கு தேவனுடைய நீதியையே நமக்கு இலவசமாக மறுபிறப்பிலே கிருபையாக நமக்கு தந்து விட்டார். அவரே நமது நீதியானார், அவரே நமது தகுதியானார், அவரே நமது கீழ்ப்படிதலானார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி இருக்குமானால் வாக்குத்தத்தம் ஒன்று கூட நமக்கு இல்லை என்றே இல்லை. தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொன்னால் குணமானவர்கள். இது நடந்து முடிந்த உண்மையை சொல்லுகிறது. நான் வாக்குத்தத்தம் என்று சொல்லும் பொழுது அங்க யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களில் வாசிக்கிறான்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன் என்று சொல்லுகிறாரே, அதை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது பழைய உடன்படிக்கையில் உள்ள ஒரு வாக்கு தத்தம் நிபந்தனையோடு இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே அந்த நிபந்தனை நீக்கப்பட்டது.
அதேதான் அங்க பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரத்திலும் அங்க யாத்திராகமத்துல 25ஆம் வசனத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றார்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். உன் ஆயுசு நாட்களை. அந்த வாக்கு தத்தத்திற்கெல்லாம் ஒரு நிபந்தனை இருந்தாலும் புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்து நமது சார்பில் நமது பதிலாளாக எல்லாவற்றையும் நிறைவேற்றினபடியால் அவைகள் எல்லாம் நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஆம் என்றும் அமேன் என்றும் இருக்கிறது. நாம் வாக்கு தத்தத்துக்கு பங்காளிகளாகிவிட்டோம். அதே திரும்பவும் பார்க்கும் பொழுது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு? ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன் என்று அங்க சொன்னவர் இங்க என்ன சொல்றாரு? வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நீ பயப்படுகிற ஏத்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வர பண்ணேன் என்று சொல்லுகிறார். ஆனா அங்கெல்லாம் நிபந்தனை கேட்டு அதன்படி செய்வாயானால், ஆனா புதிய உடன்படிக்கையில் என்ன? கேட்டு அதன்படி நீ விசுவாசிப்பாயானால் என்றுதான் சொல்லுகிறார். இப்பொழுது எல்லாமே எதுல வந்துருது? வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதால், வாக்குத்தத்துக்கு நாம் பங்காளிகளாய் இருப்பதால், அவருடைய சரீரமாய் உடன் சுதந்திரராய் இருக்கிறபடியால் எல்லாமே விசுவாசத்தினால் நாம் அனுபவிக்க வேண்டியதுதான். நீங்க பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, சகலவித நன்மைகளை அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். கொஞ்சம் நல்லா அதை யோசித்து பாருங்க. சம்பூரணமாய் கொடுக்கிறாராம். எதை? சகலவித நன்மைகள். ஒரு நன்மை இல்ல, சகலவித நன்மைகள். யூ நேம் எனிதிங் குட், அதை சம்பூரணமாய் நமக்கு தருகிறவர். அதனாலதான் சொல்ற, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். நன்மை என்று சொல்லும் பொழுது வேதத்துல பாத்தீங்கன்னா சுகத்தோடு வாழ்வதையும் நன்மை என்று தான் சொல்லப்பட்டுள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல அங்க ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அவர் ஓய்வு நாளில் குணமாக்க அவர் முயற்சிக்கிறார் என்று அவர் மேல குறை சொல்லுவதை நாம் அங்க பார்க்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரத்தை எடுங்க, அங்க அவர் சொல்லுவதை பார்க்கலாம். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமான்ற மாதிரி அவரிடத்தில் ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்க. அங்க ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருக்கிறான். 6ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து, அவங்க ஓய்வு நாளில் குற்றம் பிடிக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறாங்க, நீ எழுந்து நடுவே நில் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று நியாயம்னா எது சரி? வாட் இஸ் ரைட் அப்படின்னு கேட்கிறாரு. அங்க என்ன பாருமா? நன்மை செய்வது, அவர் சுகமாக்குவதை நன்மை செய்வது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல சொல்றாரு, நன்மை செய்கிறவராய் வியாதியில் அகப்பட்ட அனைவரையும் சுகமாக்கி விடுதலை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. சுகமாக்குவது நன்மை. இங்க என்ன சொல்றாரு? சகலவித நன்மைகளிலே சுகமாக்குவதும் ஒரு நன்மை. அதை சம்பூரணமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் தேவன் நமக்கு சம்பூரணமாய் கொடுத்தது வியாதியே இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அவருக்கு வியாதி இருக்கா? இல்ல. அதே வியாதி இல்லாத சுகத்தில் ஆரோக்கியத்தில் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சகலவித நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அவைகளை அனுபவித்து சுவிசேஷமாக சொல்ல வேண்டும், அவைகளை ருசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காரியம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதை தான் நான் உங்களுக்கு இந்த நாளிலே திரும்பமாக வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இந்த தெய்வீக சுகம் என்பது
நீங்கள் காத்துக்கொண்டு என்றோ பெறுகிறது அல்ல. ஏற்கனவே நீங்கள் மறுபிறப்பிலே மறுபடியும் பிறந்த நாளிலே புது மனிதனாக புது சிருஷ்டியாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டீர்களே. அந்த சிருஷ்டிப்பிலே வியாதி இல்லாதவர்களாக தேவ சாயலில், அந்த சுகத்தின் சாயலில், சுகமாக்கும் சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவைகளை முன்னதாக சிலுவைக்கு சென்று தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவே வியாதி இல்லாத பரிபூரண வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அவர் சிலுவைக்கு சென்றதன் நோக்கமே. அவர் பட்ட காயங்களால் நம்மை சுகமாக்கி விட்டார். நம்மை சுகமாக்குவதற்கான கிரயம் சிலுவையிலே செலுத்தப்பட்டு விட்டது. இனி செலுத்த போவதில்லை. ஆனால் சபையானது தங்கள் அறியாமையினாலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியம், மாபெரும் பாக்கியம், இயேசுவினுடைய சரீரம், அவரோடு கூட உடன் சுதந்திரர், வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகள், we are partners. அந்த மாபெரும் பாக்கியத்தை அறியாதபடினாலே அதை மூளை அறிவில் அறிகிறார்கள், ஆனால் இருதயத்தில் வெளிப்பாடாய் அறியவில்லை. எந்த ஒரு காரியத்தை குறித்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ, அறிவின் மூலமாக வருகிற உணர்தல், அது நமக்கு சொந்தம் என்று புரிந்து கொள்ளுதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல் இல்லையோ அதை நம்மால் அனுபவிக்க முடியாது. சரீர பிரகாரமாக சில காரியங்கள் நமக்கு இருந்தாலும் அவைகளை நாம் அறிந்து புரிந்து கொள்ளவில்லை என்றால், உணரவில்லை என்றால் அதை எடுத்து உபயோகப்படுத்த மாட்டோம். ஏன்? அந்த நினைவே இருக்காது, நமக்கு இருக்கிற நினைவே இருக்காது. ஏன்? அதை பற்றி நாம் அறியவில்லை, ஆனால் அது நமக்கு சொந்தமானதுதான். அதுபோலதான் ஆவி மண்டலத்திலே நமக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டதெல்லாம், இயேசுவுக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த விசுவாசம் என்ற ஒரே ஒரு காரியத்தினாலே எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? அது கிருபையாய் இருக்கிறபடியினால் விசுவாசத்தினால் நாம் பெற்று அனுபவிப்பது அதிக நிச்சயம். ரோமர் 4:16 பவுலடிகளார் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது அதிக நிச்சயம். நாம் வியாதியே இல்லாத சுகத்தில் வாழ்வது அதிக நிச்சயம். ஏன்? அது கிருபை. கிருபை என்று சொல்லும் பொழுது தேவன் சிலுவையில் செய்து முடித்தது. இந்த தெய்வீக சுகம் இலவசமாக, கிருபையாக அவர் செய்து முடித்த ஒரே பரிகார பலியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. இதற்கு நாம் கிரயம் செலுத்த வேண்டாம். ஆனா சபை தவறான போதகத்தால், பாரம்பரியத்தால் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும் அப்படின்னு சில காரியங்களை சொல்லி சபை மக்களை திசை திருப்பி விட்டார்கள். ஆனால் இப்பொழுது தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறபடினால் ஜெபம் அல்ல, உபவாசம் அல்ல, அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க பட்டினி கடந்து இங்க கோஷம் போட்டு எங்களுக்கு நீதி வேண்டும், சுகம் வேண்டும் என்று இந்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணது பாக்குறாங்கல்ல, எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு வேலை வேண்டும், சம்பள உயர்வு வேண்டும். அதே மாதிரி மனிதனுடைய எண்ணம். தேவன் கூட ஒரு அநீதி உள்ள முதலாளி, அவரிடத்துல போய் நான் ஃபாஸ்ட் பண்ணி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு என் உரிமைகளை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா தேவன் சகலவித நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு சம்பூரணமாய் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இது வேதம் சொல்லும் சத்தியமாய் இருக்கிறது. ஆனா அதை அறியாதபடினால சபை இனிதான் தேவன் கொடுக்க வேண்டும் என்பது போல பட்டினி கடந்து கூச்சல் போடுகிறார்கள். அநீதி உள்ள முதலாளியிடம் காரியம் சம்பள உயர்வு கேட்பது போல இங்கு கேட்கிறாங்க. இவர் இங்க என்ன கொடுக்கிறாரா? ஏராளம் தாராளமாய்
சகல நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே முன்னதாக ஆயத்தம் பண்ணிவிட்டார். எபேசியர் 2:10 எடுத்து பாருங்க. அப்படிதான் நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். இந்த நல்லது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அநேகரை நாம் சுகமாக்க வேண்டும் என்று தேவன் முன்னதாக அதை ஆயத்தம் பண்ணிவிட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே ரோமர் 9:23 பார்த்தீங்கன்னா, அந்த நன்மையான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய மகிமை, இந்த நன்மையான மகிமையை உலகத்திற்கு காண்பிக்க எத்தனமாக்கின, ஆயத்தமாக்கின கிருபா பாத்திரங்கள் நாம். மண்பாண்டங்கள் தான், ஆனால் இந்த மாபெரும் கிருபையை பெற்றிருக்கிறோம். என்ன கிருபை? தேவனுடைய மகிமையின் சாயல், வியாதி இல்லாத சாயல், சுகமாக்கும் சாயல். அதை உலகத்திற்கு காண்பிக்க தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா வேதவசனம் சொல்லுகிறபடி அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள், அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். தரிசனம், தேவன் தங்களுக்கு கொடுத்ததை குறித்த ஒரு தரிசன பார்வை இல்லாதபடியினாலே சீர்கட்டு போகிறார்கள். அப்படின்னா வியாதியில் வாழ்கிறார்கள் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் நாம் எந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டது இன்னது என்று நாம் வெளிப்பாடாக நம் ஆவியிலே அறிந்து கொள்ளுகிறோமோ அதைதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசம் வந்த நாளிலே அவைகளை நாம் அனுபவிக்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலே நான் அநேக சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். ஆனால் அவைகள் எல்லாம் நான் அனுபவிக்க ஒரே காரணம், நான் ஜெபித்தபடியினால் அல்ல. நான் ஜெபித்து காரியம் நடவாததை என் வாழ்க்கையில் அனுபவித்தேன். உபவாசித்து ஜெபித்தும் காரியம் நடக்கல. ஆனா இன்னைக்கு ஜனங்க அதைத்தான் சொல்றாங்க. ஐம் நாட் அகெயின்ஸ்ட் பிரேயர். பிரேயர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஜெபம் என்பது தேவனிடத்தில் சண்டை போட்டு, கூச்சல் போட்டு, பட்டினி போட்டு, அவருடைய எண்ணத்தை நம் பக்கமாக திருப்பி ஒரு காரியத்தை சாதிப்பதல்ல. அது நான் நினைக்கும் பொழுதெல்லாம், இந்த ஃபேக்டரிக்கு முன்னால கூச்சல் போடுறாங்களே ஒரு கும்பல் உட்கார்ந்து உண்ணாவிரத போராட்டம், அந்த லெவலுக்கு ஆண்டவரை அநீதி உள்ள நியாயாதிபதியாக்கி விட்டார்கள், முதலாளியாக்கி விட்டாங்க. ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர். அவர் நமக்கு செய்யாதது என்று ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் நமக்கு செய்து சகல நன்மைகளையும் நமது ஆவியிலே கொடுத்து விட்டார். அவர் கொடுத்து விட்டதை அவர் வசனத்தின் மூலமாக, தமது வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த வார்த்தை நம் இருதயத்துக்கு செல்லும் பொழுதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் கண்டுகொள்ளுகிறோம். தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் போகும் பொழுது அதை நாம் கண்டுபிடித்துக் கொள்ளுகிறோம். அப்போ பாருங்க, அதை கண்டுபிடிக்க நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டது என்று தேவன் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே செல்ல வேண்டும். அது இருதயத்துக்குள் செல்லாத வரை அந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனப்படாது. நான் அது அடிக்கடி சொல்லுவேன், வெத்து வேட்டுன்னுவாங்க, அப்படிதானே? அதாவது கன்ல புல்லட் இல்ல, சும்மா டப்பு டப்புன்னு வெடிக்கிற மாதிரி நம்ம வெடிக்கலாம், வாயில பேசலாம். ஆனா இருதயத்தில் அந்த வார்த்தை இருந்தாதான், அது தங்கி தரித்தால்தான். அதனாலதான் 1 யோவான் 2:14 என்ன சொல்றாரு? வாலிபர்களே, நீங்கள் பலவான்கள், பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். காரணம் என்ன? வேத வசனம் உங்கள் இருதயங்களிலே நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வேத வசனம் இருதயத்தில் நிலைத்திருப்பதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது இருதய நிறைவினால் வாயிலே பேசுகிறது விசுவாசம். ஒருவேளை பேசலனா அந்த விசுவாசம் என்னவா? செத்த விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இன்று அநேகர் வியாதியோடு இருக்கிறார்கள் என்றால், சுகம் பெறவில்லை என்றால்,
சுகமாக்கும் ஊழியத்தை செய்யவில்லை என்றால் ஒரே ஒரு காரணம் தான். என்ன? தங்கள் வாயிலே அந்த வார்த்தையை அவர்கள் வைக்கவில்லை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அது அவர்கள் வாயிலே இல்லை. யோசுவா 1:8 சொல்றாரு, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த வார்த்தை எந்த வார்த்தை? சுகமாக்கும் வார்த்தை. தேவன் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். அவர் எனக்கு சகலவித நன்மைகள் ஆகிய சுகத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் சுகத்தோடு நான் வாழ்ந்து மற்றவர்களை சுகமாக்கும் ஊழியம் செய்து அவர் என்னிலே வாழ்கிறார் என்ற அறிவை என் வாழ்க்கையின் மூலமாக பறைசாற்றுகிறேன் என்று 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுவது. நீங்க உடனே நினைப்பீங்க, அப்படி போடலையே பிரதர்னு. வெற்றி சிறப்பது என்றாலே நாங்க வெற்றி என்று போட்டிருக்கோம். வியாதி மேல் வெற்றி சிறப்பது சுகத்தோடு வாழ்வது, மற்றவர்களை சுகமாக்குவது வெற்றி சிறப்பது. அதன் மூலமாக அவருடைய மகிமையின் சாயலை, மகிமையின் ரூபத்தை, நாம் எந்த ரூபம் சாயலில் இருக்கிறோம்? தேவ சாயலின் தேவ ரூபத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஆவி மனிதன் எப்படி இருக்கிறான்? தேவன் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அதே சாயலில் இருக்கிறார். அவர் வியாதி இல்லாத சுகமுள்ளவராக இருக்கிறார். அந்த சாயலை நாம் வெளிப்படுத்த முடியும் என்றுதான் அங்க அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அடுத்த அதிகாரத்திலேயே 3ஆம் அதிகாரம் வரும் பொழுது, இந்த தகுதி எங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. அவர் சிலுவைக்கு சென்று இந்த தகுதி, என்ன தகுதி? வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, சுகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, மற்றவர்களை சுகமாக்குகிற வாழ்க்கை வாழ்வது மூலமாக அவருடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமே. இந்த தகுதி எங்களுடைய பரிசுத்தத்தினால் உண்டாகவில்லை, எங்களுடைய உபவாசத்தால் உண்டாகவில்லை, எங்களுடைய வாழ்க்கை எல்லா இடத்திலும் சரியாய் இருக்கிறபடினால் உண்டாகவில்லை. இது தேவனுடைய பார்வையில் அவர் எங்களை சிலுவைக்கு சென்று அவருடைய பரிகாரத்தினாலே எங்களை அவர் சாயலிலே மாற்றி அவரோடு இணைத்து விட்டாரே. அந்த இணைக்கப்பட்ட சாயலின் தகுதி ஒரே பலியினாலே என்று சொல்லுகிறாரே, அந்த ஒரே பலியினாலே எங்களை தகுதிப்படுத்தினார், எங்களை பூரணப்படுத்தினார். எந்த பகுதியிலும் ஒரு குறைவு கூட இல்லாத அளவு, எங்கள் சரீர சுகத்திலும் எந்த குறைவோ பலவீனமோ வியாதியோ எந்த ஒரு காரியமும் சொல்லப்படாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டாரா? சம்பூரணமாக பூரணப்படுத்தி விட்டார். காரணம் என்ன? தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் மறுபிறப்பில் இணைக்கப்பட்டபடியால் சகல பரிபூரணமும், இப்ப சொல்ல வருகிறது, சுகத்தின் பரிபூரணமும் நமக்குள் தான் இருக்கிறது. ஆனால் தேவையெல்லாம் அதை கேட்கிற காதுகள், காண்கிற கண்கள், உணர்கிற இருதயம், அண்டர்ஸ்டாண்டிங், அப்படிதானே? உணர்கிற இருதயம், எப்பொழுதும் அதை உணர்ந்த இருதயம் என்ன? தேவனுடைய பரிபூரண சுகம் எனக்குள் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பரிபூரண சுக ஆரோக்கியத்தை சேர்த்து அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அது நமக்குள் தான் இருக்கிறது. அந்த சுகத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த சுகத்தை நாம் தான் வெளிப்படுத்த வேண்டும். திரும்பவும் சொல்றேன், அந்த இருதயத்தின் உள்ள சுகத்தை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படித்தானே சொல்றாரு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22 சொல்றாரு, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனும் என்று சொல்லுகிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி. வேதவசனம் சொல்லியவைகள் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்லுகிறார்.
உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அல்லது கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வரும்பொழுது அங்க என்ன சொல்லுகிறாரு? அவங்க கேட்டது அவர்களுக்கு பிரயோஜனப்படல. ஏன்? மந்தமாய் கேட்டார்கள். செவித்தினர் உள்ளவர்களாய் தங்கள் ஆசைகளுக்கு ஏற்ப போதகர்களை ஏற்படுத்தி கொண்டு, இன்னைக்கு போதிக்கிற போதகர் எல்லாம் வியாதி இல்லாத வாழ்க்கை என்று போதிப்பதில்லை, சுகம் விசுவாசத்தினால் பெறுவது என்று போதிப்பதில்லை. அவங்க போதிப்பதெல்லாம் என்னதான்? ஜெபத்தினால சுகத்தை பெறணும். இந்த விழுந்து போன உலகத்துல மீட்கப்படாத சரீரத்துல வியாதியோட தான் வாழ்வோன்றத கேட்டு கேட்டு அதுக்குதான் செவித்துணர் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அந்த சத்தத்தை தான் அவர்கள் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். இது தேவனுடைய சத்தம். எது தேவனுடைய சத்தம்? சகல நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் எல்லாவற்றிலும் நிறைவும் சம்பூர்ணமும் உள்ளவர்களாய் இருப்பதற்கு சகலவித கிருபைகளை கொடுக்கிற தேவன். இது நம்முடைய மெய்ப்பனின் குரல். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அத பரிபூரணப்பட வந்தேன் என்றது என் மெய்ப்பனின் குரல். ஆனா என் செவி அந்த சத்தத்தை கேட்கவில்லை. ஏன்? என் செவி மந்தமாக இருக்கிறது. ஏன் மந்தமாக இருக்கிறது? எதை தொடர்ந்து கேட்கிறோமோ அது நம்முடைய செவி டியூன் பண்ணிடுது, செவித்துணர்வுள்ளாக்கிறது. அதை தான் கேட்க வைக்கும். வியாதியோடு இருப்பதுதான் தேவ சித்தம், வியாதியில தேவ மகிமைப்படுகிறார் என்று சொல்லுகிற அந்நியருடைய சத்தத்தை கேட்டு தேவ ஆடுகள் அந்த சத்தத்தை கேட்கிறபடியினால் இந்த தேவ சத்தத்தை அவர்களால் கேட்க முடியவில்லை. அவர்கள் காது செபித்து சுகமாக வேண்டும் என்ற சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உபவாசித்து சுகம் பெற வேண்டும் என்ற சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தபடி உனக்கு சுகம் உண்டு என்று சொல்வதை பார்க்கலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம். அந்த குருடருடைய 9:20 மத்தேயு 9:22 பெரும்பாடுள்ள ஸ்திரீ 9:29 வரும் பொழுது அந்த குருடர்களுக்கு ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா 17 அந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா 18 அந்த பிறவி குருடனுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் சுகம் தந்ததை. அப்ப பாருங்க, இருக்கிற சுகத்தை வெளியே கொண்டு வருவது, அந்த சுகத்தின் வல்லமையை கொண்டு வருவது விசுவாசம் என்று சொல்லுகிறார். ரோமர் 1:16 அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷம், நான் வாக்குத்தத்தத்துக்கு பங்காளி, அவருடைய சரீரம் உடன் சுதந்திரர், அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன், சகல பரிபூர்ணமும் கிறிஸ்துவுக்குள் எனக்குள் வாசமாயிருக்கிறது, நான் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புது சிருஷ்டி, தேவ கரத்தின் கிரியை என்று சொல்லுகிற நற்செய்தியை தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று அங்கு 1:16 ரோமரில் சொல்வதை பார்க்கிறோம். அதை குறித்து நான் வெட்கப்படேன். நான் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த சுவிசேஷம் தேவ பலனாக எனக்கு சுகத்தை தருகிறது. அங்க அடுத்த வசனத்துல தேவ நீதியை சொல்லுகிறார். சுவிசேஷம் தேவ நீதியை காண்பிக்கிறது. அவர் பாவமாகி என்னை நீதிமானாக்கினார் என்பதை. அதே சுவிசேஷம் தான் அவர் வியாதியாகி என்னை சுகமாக்கினார், அவர் சாபமாகி என்னை ஆசீர்வாதமாக்கினார். அவருடைய ஒரே பரிகார பலியினால என்னை என்றென்றுமாய் நீதிமானாக்கி அவரோடு இணைத்து விட்டார். அதுதான் உச்சக்கட்ட ஆசீர்வாதம். நான் வேறு, அவர் வேறு அல்ல, அவரோடு ஒன்றாக இருக்கிறோம். ஆனா இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை. காரணம் என்ன? விசுவாசம். விசுவாசம் என்பது உங்கள் வாயின் வார்த்தையை விட பெரிதானது அல்ல. அதைதான் நான் சொல்ல வருகிறேன். இன்றைக்கு தேவ சபையிலே ஏன் சுகம் இல்லாமல் குணமாக்கும் காரியத்தை செய்யாமல் வாழ்கிறார்கள் என்றால் அதை அவர்கள் வாயிலே பேசவில்லை. தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய வார்த்தை
இப்ப பாருங்க, என்னுடைய விசுவாசத்தை அறிய வேண்டுமானால் நான் என்ன பேசுகிறேன் என்பதை ஒரு நாள் ஃபுல்லா கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் என்னுடைய விசுவாசம் இப்படிதான். உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிய வேண்டுமானால் நீங்க என்ன பேசுறீங்க என்பதை கேட்டால் போதும். உங்களுடைய இருதய விசுவாசம் என்ன என்று தெரியும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ரொம்ப நாள் உள்ள மறைத்து வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. அது மாய்மாலம், ஹிப்போக்ரசி. அது என்றைக்குனாலும் ஒரு நாள் வெளியே வந்துடும். அப்போ அவர் என்ன சொல்றாரு? தேவன் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை தேவனுடைய விசுவாசம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இந்த தேவனுடைய விசுவாசம் என்ன சொல்லுகிறது? நான் சகலவித நன்மைகளை அனுபவிக்க வேண்டியவன் என்று சொல்லுகிறது. அது தேவ விசுவாசம். நான் சம்பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ அனுபவிக்க தேவன் எனக்கு கொடுத்து விட்டார் என்பது தேவனுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் என்னுடைய விசுவாசமாக வேண்டும். அததான் அங்க என்ன சொல்றாரு? பிலமன்ல 6ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அதற்கு அங்க எப்படி தேவ விசுவாசம் நம்முடைய விசுவாசமாக மாறி நம்முடைய வாழ்க்கையில் அது உதவும் என்பதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார் பாருங்க. பிலமன் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். ஆனா தமிழ் அது சரியா வரல. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் அது வெளியே தெரியப்பட வேண்டுமானால் உங்கள் விசுவாசம் பயன்பட வேண்டும். உங்கள் விசுவாசம் பயன்பட வேண்டுமானால் உங்கள் உள்ள நன்மைகளை அறிக்கையின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். வாயின் வார்த்தையின் மூலமாக என்னவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சுகமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அவருடைய தழும்புகளால் நாம் வியாதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லும் பொழுது வியாதி நீங்களான சுகமான மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை நம் வாயிலே நாம் அறிக்கை பண்ணும் பொழுது, அக்னாலஜிங், ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்றாரு, acknowledge all good things in you so that your faith may be effective என்று சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் நமக்கு பலன் தர வேண்டுமானால் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை இல்லாமல் வாயில் பேசாமல் விசுவாசம் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எப்படி பேசுகிறானோ நினைக்கிறானோ போன்றதில்ல. அதை நான் இப்படி சொல்றேன். ஒரு மனிதன் தன்னை குறித்து தன்னுடைய இருதய நினைவை எப்படி தன் வாயிலே பேசுகிறானோ அப்படிதான் அவன் இருக்கிறான். வாயில் பேசாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று யாக்கோபு 1:17-20 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இருதயத்தில் உள்ள விசுவாசம் பேசும் பொழுதுதான் உயிர் பெறுகிறது. பேசும் பொழுதுதான் இருதயத்தில் விசுவாசமும் உருவாகுகிறது. அது முதல் ஸ்டெப். அப்படிதானே? இருதயத்தில் விசுவாசம் உருவாக வேண்டுமானால் தேவனுடைய விசுவாசமாகிய தேவ வார்த்தை, தேவனுடைய விசுவாசம், நான் ஏற்கனவே சுகமானவன், அவர் செய்த கிரியைகளை நன்மைகளை நானும் செய்ய வேண்டியவன், ஏற்கனவே அந்த சுகம் என்ற நன்மையை பெற்றவன், ஏற்கனவே அந்த சுகம் என்ற நன்மையை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவரோடு உடன் வேலையாளாக என்னை வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தேவன் உடைய விசுவாசமாகிய தேவ வார்த்தை. அததான் சொல்ல வருகிறேன். தேவ விசுவாசத்தில் நாம் வாழ வேண்டும். மனித விசுவாசத்தினாலே இதை நாம் அனுபவிக்க முடியாது. சகலவித நன்மைகளை அனுபவித்து எல்லா இடங்களிலும் அவருடைய வாசனையை நாம் வீச முடியாது. எப்பொழுது முடியும்? தேவ விசுவாசத்தினால் தான். இந்த தேவ விசுவாசத்தை குறித்து அங்க மார்க் 11ஆம் அதிகாரத்துல சொல்றார் பாருங்க. 22ஆம் வசனத்துல, அங்க தமிழ்ல வேற விதமா போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல. ஆனா ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று 22ஆம் வசனத்துல சொல்றாரு. அதை சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. அதுதான் இந்த விசுவாசத்தின் கருப்பொருளை பற்றி தெளிவாய் சொல்லுகிறது.
எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. அப்போ விசுவாசம் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். பேசாத விசுவாசம் விசுவாசம் அல்ல. Faith is always saying. You catch the thoughts by saying. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-31 வசனங்களை சொல்றாரு. You catch the thought by saying. ஆண்டவருடைய வார்த்தையை வாயில் பேசும் பொழுதுதான் அது உங்களுடைய எண்ணங்களாக பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். அதே சமயம் பிசாசின் எண்ணமாகிய வியாதியை பேசும் பொழுது எதை பிடித்துக் கொள்ளுகிறீர்கள்? வியாதியின் எண்ணங்களை பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்க அதை நல்லா தியானம் பண்ணி பாருங்க. மத்தேயு 5:31 அதுல ரொம்ப 26 அதுல தெளிவாய் சொல்வதை பார்க்கலாம். ஆங்கிலத்தில் இருக்கும், தமிழ்ல கிளீனா வரல. By saying, you catch the thought by saying என்று அங்கு தெளிவாய் வருகிறது. அப்போ எந்த நினைவையும் நம்முடைய நினைவாக்க வேண்டுமானால் அது என்ன? அதுதான் நம்முடைய உள்ளான படம். அந்த படத்தின்படிதான் நாம் வாழ்வோம் என்று சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அது என்னுடைய எண்ணமாகிறது, நினைவாகிறது. அதன்படிதான் நான் வாழ்வேன். அப்போ வியாதி என்ற எண்ணத்தை நாம் பிடித்துக் கொள்ளுகிறோமோ அல்லது சுகம் என்ற எண்ணத்தை பிடித்துக் கொள்ளுகிறோமோ, நாம் பேசுகிற வார்த்தையினால் தான் அதை பிடிக்கிறோம் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொன்னாரு? உங்களுள்ள நன்மையான காரியங்கள் தெரிய வரும்பொழுது உங்கள் விசுவாசம் பிரயோஜனப்படும்படி அதை உங்கள் வாயினாலே உறுதிப்படுத்துங்கள். அக்னாலஜ், வாயினாலே உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றாரு? நீங்க அதை வாயில சொல்லும் பொழுது நன்மையோ தீமையோ, வியாதியோ சுகமோ, எதை நீங்கள் எந்த எண்ணத்தை நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த எண்ணத்தை நீங்கள் உங்கள் இருதய படமாக பிடித்துக் கொள்கிறீர்கள். அதன்படிதான் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். அதனாலதான் இங்க என்ன சொல்றார் பாருங்க. எவனாகிலும், no other condition, whosoever it may be, it includes your name and my name also. அதில் நீங்களே இருக்கீங்க, நானும் இருக்கோம், எல்லாருமே இருக்கோம். எவனாகிலும் அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு என்று சொல்லி, ஐயா நமக்கு விரோதமாக இருக்கிற வியாதியையோ நாம் மற்றவர்களுக்கு சுகமத்தை செலுத்தும் போது அங்க காணப்படுகிற வியாதியையோ தள்ளுண்டு போ, வெளியே போ, இங்க இருக்க உனக்கு உரிமை இல்லை, நீ தோற்கடிக்கப்பட்டவன், இது கிறிஸ்துவின் சரீரம், இங்கு இருக்க உனக்கு சட்டப்பூர்வமாக உரிமை இல்லை, அத்துமீறி வந்தவனே வெளியே போ என்று சொல்லுகிறோமே, அதைதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். சொல்லி இரண்டாவது என்ன சொல்றாரு? தான் சொன்னபடியே. முதல்ல ஒரு தடவை சேயிங் சொல்லி சொல்றாரு. இரண்டாவது தான் சொன்னபடியே நடக்கும் என்று. வேற வார்த்தை அங்க போடலங்க. அவன் நினைத்தபடியே நடக்கும் போடல, அவன் விரும்பினபடி, அவன் ஜெபித்தபடி போடல, அவன் சொன்னபடி, சொல்லி சொன்னபடி. பாருங்க, விசுவாசம் எப்பொழுதும் பேசும். பேசாத விசுவாசம் செத்தது. பேசுகிறது தான் விசுவாசம். Faith is saying. பேசுவது விசுவாசம். அததான் சொல்றாரு. சொல்லி, ஜெபித்து அல்ல, உபவாசித்து அல்ல, போராடி அல்ல, அவன் சொன்னபடியே நடக்கும். அப்போ விசுவாசித்தபடியே நடக்கும் என்பதை அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் சொல்லுவதுதான். Faith is saying. No saying, no faith. அதை இருதயத்தில் ஆழமா போட சொல்லுகிறேன். No saying, no faith. Faith is always saying. அதுதான் சொல்ற பாருங்க. சொன்னபடியே. எது சொல்லுறோம்? இருதயத்தின் நிறைவினால் நான் சொன்னபடிதான் நடக்கும். சொல்லி, முதலில் சொல்லி சொல்லுகிறார், அடுத்தது சொன்னபடியே என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னவர் இங்கு சொல்லுகிறார். அந்த விசுவாசம்
உன் வாயில் நீ பேசுகிறபடி ஆகும் என்று சொல்லுகிறார். நீ வாயில் என்ன பேசுகிறாயோ அதுதான் நீ கேட்டு உன் இருதயத்தில் உன் விசுவாசமாகும். அந்த இருதய நிறைவினால் நீ வாயில் என்ன பேசுகிறாயோ அதுதான் உனக்கு நடக்கும் என்று சொல்லுகிறார். நீ ஜெபிப்பதினால் என்று அவர் சொல்லவில்லை, நீ சொன்னபடியே ஆகும். நீங்க ஒருவேளை கேட்கலாம், பிரதர் அங்க ஒரு கண்டிஷன் இருக்கே பிரதர், அதுதான் பிரதர் எங்களுக்கு பிரச்சனை. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அங்க ஒரு நிபந்தனை வந்துருச்சு என்ற நல்லா புரிந்து கொள்ளுங்க. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற புது மனிதனாக, புது சிருஷ்டியாக, இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு ஒரே ஆவியாக அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் நீங்களும் நானும் மறுபிறப்பிலே பிறந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் இப்பொழுது மனித விசுவாசம் அல்ல, கிறிஸ்துவின் விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலதான் நாம் மறுபடியும் பிறந்தோம் என்று 1 கொரிந்தியர் 12:3 சொல்லுவதை பார்க்கலாம். ஆனா பவுலடிகளார் ரொம்ப தெளிவா சொல்லுகிறாரு. கலாத்தியர் 2:20 சரி 15:16 சொல்லி அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் விசுவாசம் என்று சொல்லுகிறாராங்க. அவருடைய விசுவாசம் கிறிஸ்துவின் விசுவாசம் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:13 வரும்போது சொல்றாரு, நாங்கள் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய். என்ன ஆவிங்க? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே இது கலாத்தியர் அங்க சத்திய ஆவிய தேற்றரவாளன் யோவான் 14 அதிகாரம் 17 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்க கலாத்தியர் 4 அதிகாரம் 6 வசனம் வரும்போது குமாரனுடைய ஆவி நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? குமாரனுடைய ஆவி, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனுடைய ஆவி. அதை எப்படி சொன்னாலும் கிறிஸ்துவின் ஆவி. ஏன்னா என்னதான்? விசுவாசத்தின் ஆவி. அவருடைய ஆவி. அவர் பாருங்க, சுவிசேஷத்தில் நீங்க பார்க்கலாம், தண்ணீரை திராட்சரசமா பேசி கொடுக்க சொல்றாரு. எவ்வளவு வேணும் சந்தேகமே இல்லை அவருக்கு. நிரப்புங்கடான்றாரு, எடுத்து கொடுங்கடான்றாரு. அப்படிதானே? 5 அப்பம் 2 மீனை பிளஸ் பண்ணி எடுத்து கொடுங்கடான்றாரு. அந்த நோபல் மேன் வரான், ராஜாவின் மனிதன், நீ போகலாம், உன் மகன் சுகமாவிட்டானே அப்படின்றாரு. எங்க அந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை அறியாதபடினாலதான் ஐயோ அந்த விசுவாசம் எனக்கு வேணுமே நம்ம முயற்சிக்கிறோம். ஆண்டவர் அந்த விசுவாசத்துக்கு முயற்சிக்க சொல்லல, உங்க ஸ்பிரிட்டை ட்ரெயின் பண்ண சொல்றாரு. என்ன இருக்குது? இதுதான் என் விசுவாசம். என் விசுவாசம் கிறிஸ்துவின் விசுவாசம். அப்போ என் சுகம் கிறிஸ்துவின் சுகம். அதை பெறுவதற்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்திற்கு நான் வாயில பேசணும். என்ன பேசணும்? நான் தேவ சாயலில் இருக்கிறேன், நான் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன், அவரே எனக்கு விசுவாசமானார், அவருடைய விசுவாசத்தின் ஆவி உடையவனாய் இருக்கிறேன், என் ஆவி அவரோடு இணைக்கப்பட்டபடியால் இப்பொழுது அவர் ஆவியும் என் ஆவியும் ஒன்றாகிவிட்டபடியால் என்னுடைய ஆவி விசுவாசத்தின் ஆவி. அது நம்ம வாயிலே காணப்பட வேண்டும். அதை சொல்லி சொன்னபடியே நடக்கும். ஏன்? என் இருதய விசுவாசம் தேவனுடைய விசுவாசம். அத நான் வாயில பேசிதான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். அது ஏற்கனவே அந்த விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இன்னையில இருந்து என்னதான் சொல்ல போறோம்? நான் தேவ மனிதன், நான் தேவ குமாரன், தேவனுடைய வித்தினால் பிறந்த, தேவனுடைய பாவத்தை பெற்ற, தேவ ஜீவனை பெற்ற மனிதன் நான். இந்த தேவ ஜீவனில் இருப்பது தேவனுடைய விசுவாசம். அந்த ஸ்பாவம் எனது ஸ்பாவம். மறுபிறப்பிலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பாவம், மறுபிறப்பிலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பாவம் தேவனுடைய விசுவாச ஸ்பாவம். The nature of God is faith. The same nature is given to me. அவருடைய திவ்ய ஸ்பாவத்தில் பங்கு பெறும் பொருட்டு அவருடைய திவ்ய ஸ்பாவம் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நான் பங்கு பெற மறுபிறப்பிலே கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிறந்த அத்தனை பேர்களும் தேவனுடைய விசுவாசம்.
தேவனுடைய விசுவாசம் என்னங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? இருள் இருக்கிறது, வெளிச்சம் உண்டாக இல்லாதவைகளை இருக்கிற, அதாவது ஒரு காரியம் நிறைவேறும் முன்பாக, கண்களால் காணும் முன்பாக அது இருப்பதாக இருதயத்தில் பார்க்கிறது. அந்த விசுவாசத்தை தான் இங்கு மார்க் 11:23 சொல்லுகிறார். விசுவாசம் என்பது எப்பொழுதும் வாயிலே பேசும். வாயிலே பேசுவதுதான் விசுவாசம். அது காணப்படுகிறதற்கு முன்பாக, வெளிப்படுவதற்கு முன்பாக அதை இருதயத்தில் பார்த்து வாயில் பேசுவது தேவனுடைய விசுவாசம். அந்த தேவ விசுவாசம் நமக்கு இருக்கிறபடினால்தான் இந்த 11:23 சொல்றாரு, 3 தடவை சேயிங் சொல்றாரு. Faith is always saying. No saying, no faith. திரும்பவும் சொல்றேன், நீங்க விசுவாசத்தை பேசலன்னா, அதாவது தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய விசுவாசம். தேவன் என்ன விசுவாசிக்கிறாரோ அததான் அவருடைய சுவாசமாக தேவ வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சுவாசம் நம்முடைய சுவாசமாக வேண்டும். ஆவின் மனிதன் எதுல சுவாசிக்கிறான்? தேவனுடைய வார்த்தை, காட் பிரீத், விசுவாசம். அந்த அட்மாஸ்பியர்ல தான் அவன் வாழணும். அப்போ தேவ வார்த்தை தான் தேவ விசுவாசம். ஏன்? தேவன் எதை பேசுகிறாரோ இருதயத்தில் விசுவாசித்து அதை பேசுகிற தேவன். இருதயத்தில் விசுவாசியாததை அவர் பேச மாட்டார். அவர் இருதயத்தில் விசுவாசித்து பேசுகிறபடியால் அவர் சொன்னபடியே ஆகிறது. நீங்களும் நானும் இருதயத்தில் விசுவாசித்து பேசுகிறபடியால் அது அப்படியே ஆகும். ஆனா அதை எப்படி பெற்றுக்கோ, அதுதானே பிரதர் கஷ்டமா இருக்கு. இருதயத்தில் சந்தேகப்படாமல், அதற்கு தான் சொல்றாரு, அந்த சாயலை பார்த்து 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 அந்த சாயலாகவே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். 2 கொரிந்தியர் 3:18 சொல்றாரு. 4:18 காணப்படுகிற என்னுடைய மனித விசுவாசத்தையும் மனித அறிவையும் அல்ல, காணப்படாத என் ஆவின் மனிதன் தேவ அறிவினால் தேவ விசுவாசத்தினால் இருக்கிறானே, அதை பார்க்க சொல்லுகிறார். அதை பார்த்து பார்த்து தேவ விசுவாச சாயலிலே நீங்கள் எதை சொன்னாலும் அது நடக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு விசேஷ வெளிப்பாடு இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த விசேஷ வெளிப்பாடு வரும் பொழுதுதான் அதை பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனா வேத வசனம் அப்படி சொல்லல. எவனாகிலும் இந்த பிரச்சனையோ எந்த ஒரு காரியத்தை குறித்து என்னமா தன் வாயினாலே சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகமின்றி இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, அது ஆண்டவர் சொல்றாருங்க, மனிதன் சொல்லல, இயேசுவானவர் சொல்லுகிறார். அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, எல்லாமே அந்த பேசுவதில் தான் இருக்கிறது. அதை தான் நான் சொல்ல வருகிறேன். நாம் எதை பேசுகிறோமோ அது அப்படியே நடக்கும். நான் வியாதியா இருக்கிறேன், எனக்கு பிபி, எனக்கு சுகர், எனக்கு குடும்ப பிரச்சனை, அது இது என்று பேசும் பொழுது அது அப்படியே ஆகும். நீங்க அதை பேசிட்டு, என்ன பிரதர் ஆண்டவர்கிட்ட தான் போய் பேசினேன், அது அப்படியே ஆகும். ஆமா, ஆண்டவர் உங்களை இதையா பேச சொன்னாரு? உன் மலையை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. உன்னுடைய இருளான காரியங்களை பார்த்து ஒளியை பேசு என்று சொல்லுகிறார். நீ யார் என்று உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல்ல அது தெளிவா இருக்க வேண்டும். அவரு பரலோகத்தை விட்டு எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் பண்ண வந்துட்டாரு. நம்ம வேதத்துல படிக்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் நாசரத்தை விட்டு செபுலோன், நப்தலி, கப்பர்நகூம் பகுதிக்கு வந்தாரு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்படி? எல்லாரும் சுகமானார்கள். இப்ப இயேசுவானவர் பரலோகத்தை விட்டு எனக்குள்ள உங்களுக்குள்ள வந்துட்டாரு. அப்போ நம்ம இருளில இருப்போமா? வியாதியில இருப்போமா? யோசிச்சு பாருங்க. அங்க பாருங்க, நாசரத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா தீர்க்கன் சொல்லினபடின்னு அங்கே அதே தீர்க்க தரிசனம் சொன்னபடி
பரலோகத்தை விட்டு எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் பண்ண வந்து விட்டார். அவர் நாசரத்தை விட்டு கப்பர்நகும் வந்த பொழுது பெரிய வெளிச்சம் உதித்தது. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். எல்லா வியாதியுடையவர்கள் எல்லாரும் சுகமானார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரலோகத்தை விட்டு எனக்குள்ள வந்திருக்காரு, உங்களுக்குள்ள வந்திருக்காரு. இருள் இருக்க முடியுமா? ஏன் இருக்கு? ஏன் எல்லாரும் சுகமாகல? அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த வெளிப்பாடு காதுகளால் கேட்கவில்லை, கண்கள் பார்க்கவில்லை, இருதயம் உணரவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. What a great thing we received. ஐயா, அவர் நாசரத்தை விட்டு கப்பர்நகும் போனாலே அங்க வெளிச்சம், எல்லாரும் சுகமாகறாங்க. நோ எக்ஸெப்ஷன். இப்போ பரலோகத்தை விட்டு எனக்குள்ள வந்திருக்கார். அப்போ பெரிய வெளிச்சம் எனக்குள் வந்திருக்கிறது. அப்படி கேஷுவலா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் அதை படிச்சுட்டு போயிட்டே இருக்கும். We are not serious about what God says in His word. It is God's faith, God's knowledge. தேவ வார்த்தை, தேவனுடைய அறிவு. அந்த அறிவு தான் நமக்கு வேணும். ஆவி மண்டலத்தில் என்னவாக இருக்கிறோம். அப்போ அவர் நமக்குள் வந்தார் என்றால் அந்த ஒளி நமக்குள் வந்து விட்டது. இனி இருளில் இருக்கவே முடியாது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படிதானே? அததான் அங்க சொல்றாரு. வியாதிக்கு அங்க இருக்கவே முடியாது. ஆனா இந்த வெளிப்பாட்டு அறிவு வரல, வாயில பேசல. திரும்பவும் அதுதான் சொல்றேன். வாயில பேசும் பொழுதுதான் அந்த உணர்வு, அந்த கான்சியஸ்னஸ், அந்த விசுவாசம், அந்த எண்ணங்களை நாம் பிடித்துக் கொள்ளுகிறோம். வாயில் பேச தவறின ஒரே காரணத்தினாலே இந்த ஒளியின் மகிமையில் வாழாதவர்களாக, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் சுகமுள்ளவர்களாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு சுகத்தை கடத்தி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணாதவர்களாக காணப்பட காரணம், வாயில பேசல. நமக்கு கொடுக்கப்பட்ட சகல நன்மைகளை வாயிலே பேச வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, 3 தடவை பேசுகிறதற்கு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் வியாதியோடு வாழ்கிறோம் என்றால் சபையில தவறான பேச்சுக்கு இடம் கொடுக்கிறார்கள். தவறான பேச்சுக்கு இடம் கொடுக்கிறவன் பூரண புருஷனாய் இருக்க முடியாது என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 2வது ஏன் பேச்சிலே தவறுகிறவன் அவன் பூரண புருஷனாய் இருக்க மாட்டான். நாம் எல்லோரும் அநேக காரியங்களில தவறுகிறோம். எதுல தவறுனாலும், பேசுகிற வார்த்தையில தவறுனா எல்லாமே போயிடுச்சு நாங்க சொல்றாரு. சொல்லிட்டுதான் குதிரைக்கு கடிவாளம் போல நம் நாவை கடிவாளம் போட்டு காக்க வேண்டும் என்று செய்ய பிசாசு அங்கதான் சோதனை பண்றோம். ஏன்? வாயின் வார்த்தையினாலேதான் அவன் ஆளுகை செய்ய முடியும். வியாதியின் அறிகுறிகளை நீங்கள் பேசாத வரை, ஐயா அந்த வரும் அறிகுறிகள், அந்த எண்ணம் வரும். அத வாயில பேசிட்டீங்கன்னா அதை பிடித்துக் கொள்ளுறீங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, அதாவது அதை நாம் இருதயத்துல கன்சீவ் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். கற்பம் தரிக்கிறோம், அதை படம் பிடித்து பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தை பேசும் பொழுது அந்த படம் இருதயத்தில் உருவாகிறது. பார்க்கும் பொழுது அந்த படம், பேசும் பொழுது அந்த படம். அதனாலதான் பார்க்கிறது கேட்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. What you hear and what you see, that alone is your inner picture. What is your inner picture? That alone will come out of your mouth. அததான் நீ வாழ்வை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ பிரச்சனை எல்லாம் என்ன இருக்கிறதோ அதை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். நான் திரும்ப சொல்றேன், தேவன் சொன்னபடினால் அது நடக்காது. பிசாசு சொன்னபடினால் அது நடக்காது. தேவன் சொன்னதை திரும்பி நான் சொல்லும் போது அது நடக்கும் என்றுதான் சொல்லுகிறார். பிசாசு சொன்னதை திரும்பி நான் சொல்லும் போது, அப்ப யார் சொன்னது நடக்கிறது? தேவன் சொன்னதா, பிசாசு சொன்னதா? நான் சொன்னதுதான் நடக்கும். ஆனா நான் தேவன் சொன்னதையா, பிசாசு சொன்னதையா? தேவன் சொன்னது சுகமானாய்,
சகல நன்மைகளையும் அனுபவித்திற்கு, சகல சுகத்தையும் அனுபவிப்பதற்கு சிலுவையிலே நான் பரிகாரம் செய்து விட்டேன். எடுத்து அனுபவி. நீ சகல சுகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன வேண்டுமோ அவைகளை செய்துவிட்டு இலவசமாய் உனக்கு கொடுத்து விட்டேன். அதை என் வாயில பேசும் பொழுது அது என்னுடைய சொந்தமாகிறது. அதே பிசாசு சொல்றான், நீ தகுதி அல்ல, பாரு, இவரை பாரு, அவரை பாரு, அதை பாரு, இதை பாரு, ஐம்புலன் உணர்வினால பாரு, பாரு பாரு, நல்லா பாரு என்றான். அதை பார்த்து வாயில பேசும்போது அவனோட சேர்ந்து கொள்ளுகிறீங்க. அவன் கொடுக்கிற காரியத்தை முத்திரை போட்டு ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறது சத்தியம் என்று முத்திரை போட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். யோவான் 3 அதிகாரம் 33, 34 வாசித்து பாருங்க. அதே 1 யோவான் 5:10 சொல்றாரு, பிசாசு சொல்றதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்றதை மறுதலித்து, நான் வியாதியா தான் இருக்கேன் பிரதர், எனக்கு இதுதான் இருக்கு பிரதர், அது என்னால பேசாம இருக்க முடியாது, நான் அதை தான் சொல்லுவேன், அதை சொல்லிதான் ஜெபம் பண்ணுவேன், எல்லாரையும் பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க இந்த வியாதின்னு சொல்லுவேன்னா, முத்திரை போட்டு ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் வியாதிய. இது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம வேதத்தை குறித்த அறிவில்லாதபடியினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். உன் வாயின் வார்த்தை தான் உன் விசுவாசம். உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவது, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, எங்க நம்ம தோற்கடிக்கப்படுகிறோம்? வாயின் வார்த்தையிலே நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 2 சொல்றாரு, உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிபட்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் நீ சிக்குண்டாய் என்று சொல்லுகிறார். அதே பிரசங்கிக்கு வாங்க, அங்க நல்ல ஒரு வசனம் உண்டு. பிரசங்கி 5 அதிகாரம் 6 சொல்றார் பாருங்க, உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அதை கொஞ்சம் மாத்தி போட்டா, உன் மாம்சத்தை வியாதிக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. நல்லா யோசித்து பாருங்க. நான் பாவம் செய்யாமல் இருக்க உடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று 119:11 சங்கீதக்காரன் சொல்றான். அப்போ இருதயத்துல வைக்கணும்னா வாயில வச்சாதான் காதல கேட்டு இருதயத்துக்குள்ள போக முடியும். அப்போ வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார்? நான் சுகத்தில் வாழ்வதை குறித்து, இந்த நன்மையில், பரிபூரண நன்மையில் நான் வாழ்வதை குறித்து, ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த நன்மையாகிய சுகம் என்னை தொடர நான் போகும் இடமெல்லாம், அப்படித்தானே சொல்றாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அதை அவர்கள் தொடரும். சுகமாக்கும் ஊழியம், சுகம் அவர்களை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும். சுகம் அவர்களை தொடரும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் சுகமும் உண்டாயிருக்கும். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன், சுகத்தை காண்பேன். அங்க போய் வியாதி இல்லாத பாவம் இல்லாத வாழ்க்கை அல்ல, இங்கு நான் காண்பேன். எனக்கு வாயில பேச சொல்லுகிறார். உன் வாயின் வார்த்தையினால் நீ பிடிபட்டாய். நீ எதை பேசுகிறாய்? எதை பேசுகிறாய்? அதுவே நீ வியாதியோடு வாழப் போகிறாயா? வியாதி இல்லாத வாழ்க்கை வாழப் போகிறாயா? சுகமாக்கும் ஊழியத்தை செய்ய போகிறாயா? சாதாரண ஒரு ஊழியம் சொல்றாங்களே, ஜெப ஊழியம், ஜெப ஊழியம்னு, அதை செய்து ஒரு பிரயோஜனம் இல்லாம நானும் ஊழியம் செய்துட்டு போகிறீங்களா? யோசித்து பாருங்க. உங்கள் வாயின் நீங்க எதை பேசுகிறீர்கள்? கன்ஃபெஷன் இஸ் நம்பர் 1. ஐயா, ஜெபத்திற்கு நேரம் உண்டு, வேதத்தை தியானிக்க நேரம் உண்டு, பிரசங்கம் கேட்க நேரம் உண்டு, வேத வசனத்தை பேச நேரம் எடுத்து நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து, you have to take a decision. பிசாசு அதை செய்ய விட மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும், வேத வசனத்தின் அறிக்கையின் மேன்மை அவனுக்கு தெரியும். இந்த வார்த்தை உங்கள் வாயிலும் இருதயத்திலும் சொல்றாரு. வாயில இருந்தா கட்டாயம் இருதயத்துக்கு போகும். அதனாலதான் பிரசங்கி சொல்றான், என் மாம்சத்தை வியாதிக்கோ பாவத்துக்கோ சாபத்துக்கோ பிசாசுக்கோ இடம் கொடாதபடிக்கு என்று சொல்லுகிறான். என் வாயிலே அவனுக்கு இடமே கொடுக்கவில்லை. என் வாயில தேவனுக்கு, தேவ வார்த்தையை பேசும் பொழுது தேவனுக்கு இடம் கொடுக்கிறேன். பிசாசின் வார்த்தை எதை சொல்றேன்?
தேவன் சொல்லுகிற சத்தியத்துக்கு விரோதமான எந்த எண்ணங்களையும், எந்த வார்த்தைகளையும், பிசாசின் வார்த்தை என்று சொல்லுகிறேன். தேவன் ஒருவரே சத்தியபரர். தேவன் சொல்லுகிறார் சகலவித நன்மைகள் என்று. உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறார். ஏத்திற்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்படுகிற கொடிய ரோகங்கள் ஒன்றும் உனக்கு வருவதில்லை என்று சொல்லுகிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நகரவாசிகள் வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை என்று சொல்லுகிறார். எதை பேசுறீங்க ஐயா? எங்க சூழ்நிலை தானே பேசுறோம். ஆண்டவர் எதை பேச சொல்லுகிறார்? சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம், அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது சத்தியமா இருக்கிறபடினால் உங்களை விடுதலையாக்க முடியாது. அறிந்த சத்தியம் வாயிலே வரும். இருதய நிறைவினால் வாயிலே வரும். வாயிலே பேசாமல் இந்த தெய்வீக சுகத்தில் வாழவே முடியாது. பேசுவதில் தான் எல்லாமே. நாங்க எத்தனையோ வருடமா பேசி பார்த்துட்டோம். நீங்க சொல்லலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது ஒருபோதும் தவறாது. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒருபோதும் தவறாது. அவன் சொல்லியபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். அதை குறித்து நான் எடுக்க வேண்டுமானால் நேரம் ஆயிடுச்சு. நான் அடுத்த வாரம் வேணா தொடர. இது நீங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டியது. இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. தேவன் சொல்லுகிற வழி நான் திரும்ப சொல்லுவேன். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள், அவரோடு கூட வாக்குத்தத்தத்துக்கு பங்காளி, அவரோடு கூட உடன் சுதந்திரன், அவருடைய சரீரமாய் இருக்கிறபடியால் அத வேத வசனத்துல கிறிஸ்துவுக்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் உடன் சுதந்திரன் பார்த்து அவைகளையே தினமும் நேரம் செலவழித்து பேசுவேன் என்ற ஒரு தீர்மானம் எடுங்க. அற்புத வாழ்க்கை. வியாதி இல்லாத வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற சுகம் உங்களை தொடரும். இந்த நன்மை உங்களை தொடரும். நான் இன்று சொல்லுகிறேன், சுகமாகிய நன்மை உங்களை தொடரும். உங்களை சுகமாக்குவது மாத்திரமல்ல, மற்றவர்களை சுகமாக்குகிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியங்களிலும் எவ்வளையோ நேரத்தை செலவழிக்கிறோம். நீங்க சொன்னீங்க, ஒருவன் தன் பேச்சிலே தவறுவானானால் அவன் எல்லாமே அவன் வாழ்க்கையில நஷ்டப்பட்டு போவான் என்று சொல்றீங்க. தன் வாய கடிவாளத்தினால கண்ட்ரோல் பண்ணாதவன் தன் முழு ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி போடுவான்னு சொல்றீங்க. இந்த காரியங்களை எல்லாம் நாங்க இருதயத்தில் வைத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை வாயிலே அறிக்கை செய்வதிலே, பேசுவதிலே உறுதியாய் இருக்க, அதற்கு விரோதமாக வருகிற எல்லா எண்ணங்களையும் கீழே தள்ளி உம்முடைய வார்த்தையினாலே அவைகளை ஆளுகை செய்கிற ஒரு பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தர, இந்த வெளிப்பாடை தர விசேஷமாக வேத வசனம் பேச வேண்டும். வேத வசனம் தேவனுடைய விசுவாசம். தேவனுடைய விசுவாசத்தை நான் பேசும் பொழுது நான் கேட்டு அதே தேவ விசுவாசம் எனக்குள் இருந்து வெளியே வருகிறது என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வேதத்திலே கிறிஸ்துவின் விசுவாசத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அது என்னுடைய விசுவாசம் என்று பார்க்கிற கண்களை தர, அந்த சாயலை பார்த்து பார்த்து அந்த சாயலாக மாறுகிற கிருபைகளை தர ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இந்த வசனங்களை நினைப்பூட்டி பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.